ஹாய், வெல்கம் டு வீடியோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் பக்கர் வறுவல். மதிய லஞ்சுக்கு ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மீன் பக்கர் வறுவல் எப்படி பண்ணுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல நான் மீன் பக்கரை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் வேக வச்சு இப்போது பச்சை தண்ணியில் ஒரு அலசு மட்டும் அலசிக்கிறேன். இப்போ அதை நல்லா புழிஞ்சி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது புழிஞ்சு வச்ச மீன் பக்கரை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அடுத்தது 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இப்போது 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் ஆயில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீன் பக்கரோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்தது இது ஒரு 10 நிமிஷம் தனியாக ஊற வச்சிடலாம். அப்போ தான் மீன் பக்கரில் நல்லா மசாலாலாம் இறங்கும். அடுத்தது பெரிய வெங்காயம் 1, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் கோல்டு வினர் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா வெடித்து வரணும். அடுத்தது 4 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் இந்தமாரி பொன்னிறமாக வரணும். இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி இந்தமாரி தொக்கு பதத்துக்கு வரணும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மீன் மேக்கரை போட்டுடலாம். போட்டு நல்லா தொக்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீன் மேக்கர்லேயே மசாலாலாம் போட்டு ஊற வச்சதுனால நம்ம வதக்கிறதுக்கு மசாலா எதுவுமே போடலை. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக மதிய லஞ்சுக்கு ஒரு ஈஸியான ஒரு தொட்டுக்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.